ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜே. இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டான ஒரு நியூஸ் என்னன்னா, எஸ்எஸ்சியில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 விட்டுருந்தாங்க. ஸோ அது இன்ஜினியரிங் கேட்டகரி அண்ட் நான் டெக்னிக்கல்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது 10th +2 வச்சு தான் முதல்ல கொடுக்குறாங்க. ஸோ கம்பைன் அண்ட் ஹையர் செகண்டரி 10th + லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இது ஃபுல்லாக வந்து கிளர்க்குக்கான போஸ்டிங்கும், அதுக்கப்புறம் லவ் டிவிஷன் கிளர்க்குக்கும், போஸ்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஓகே 3 தான். செக்ரட்டரி அசிஸ்டன்ட் மொத்தம் 4, அண்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் 5. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வேகன்சி தான். ஆனால் 6000 வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அஃபிஷியலாக வந்திருக்கு. தேதி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 6/11/2020, 2/15/12/2020. ஸோ அப்ளிகேஷன் இந்த டைம் தான். ஆனால் ஃபீ பேமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பே பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சுருக்காங்க. பார்த்துக்கங்க, லாஸ்ட் டேட் அண்ட் டைம் மேக்கிங் ஆஃப் ஃபீ பேமெண்ட் 17 and 19. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடையில நீங்கள் பணத்தை போடலாம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எடுக்கலன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ முன்னாடியே சீக்கிரம் நீங்கள் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ நம்ம மெயின் வந்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங் வந்து எப்படி பார்த்தாலும் 20,000 80, 90. ஸோ ஒரு போஸ்டிங் ஏற்ற மாதிரி அமௌண்ட் மாறுது. இது எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் எடுக்கிற பொறுத்து தான் இந்த வேரியேஷன் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ மெயினே இதான். அதுக்கப்புறம் நம்ம வேறு எதை பார்க்கணும்னா, ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்வேஷனில் SC, ST அண்ட் OBC அண்ட் EWS அண்ட் ESN அண்ட் PWDs இது எல்லா கேட்டகரியும் விட்டுருக்காங்க. SC, ST எப்பயும் போல் நார்மலாக தெரியும். OBC நார்மல் கேட்டகரி தான். ஒன்று எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். EWS அதாவது வந்து பொருளாதார ரீதியாக அவங்க வந்து பின்தங்கி உள்ளவங்க தான், பணத்துக்கு தேவையானவங்க, அதாவது ரொம்ப ஏழ்மையானவங்க. இவங்க வந்து தாலுகா ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணி வாங்கலாம். இப்போயே வாங்குறதா வாங்கி அப்ளை பண்ணுங்கள், டைம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது கிடைக்கிறது ரேர். ஜென்ரல் கேட்டகரி உங்களுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் PWD ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஊனமுற்றவங்க, இதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க 2 கேட்டகரிக்கும் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ PWDக்கு பர்மிஷபிள் டிசபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. லோ டிவிஷனுக்கு என்ன, போஸ்டல் அசிஸ்டன்ட்க்கு என்ன, டேட்டா என்ட்ரிக்கு என்ன. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது கிடைக்கும். அதாவது இந்தந்த ஊனமுற்றவங்களுக்கு இது வராது, ஆனால் அது வரும். ஸோ மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க போனாக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். ஸோ SC, ST கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 5 years கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் 3 years தான். அப்புறம் PWD வந்து 10 years அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு மட்டும்தான். அண்ட் PWD OBC பார்த்தீங்கன்னா 13 years கொடுத்துருக்காங்க. அண்ட் PWD SC, ST பார்த்தீங்கன்னா 15 years. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்ரிசர்வ்னா இந்த கேட்டகரியில் எதுவுமே சேராதவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் 10 வருஷம். ஸோ மீதி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 and 8, 10 தான் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்மெண்ட் அண்ட் எல்லா டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, சென்ட்ரலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து up to 40 years of age. இவங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி வேறு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ சிவிலியன் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா, குவாலிஃபிகேஷன் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்டு இது ஒவ்வொரு தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேருந்து எடுக்கிறாங்க. சிட்டிசன் ஆஃப் பூடான், அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமினேஷன் தான் இது. ஸோ யாரும் பேப்பரில் எதுவும் அவசியம் இல்லை, ஆன்லைன் தான். டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் குவாடினேட் ஆப்டிடியூட், பேசிக் அத்தமெட்டிக் ஸ்கில் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ 25 கொஸ்டின் தான், ஆனால் 50 marks. ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க்கு. ஸோ இதில் இருக்கிற 2 மைனஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1 hour தான் நீங்கள் இதில் முடிக்கணும். 1 hourல வந்து நீங்கள் 70% முடிக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன். 80 minutes ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைப். இந்த ஸ்கிரைப் வந்து ஆல்ரெடி பேரால் கொடுத்துருக்காங்க. ஸோ 8.1 and 8.2ல். ஸோ அதை படித்து பார்த்தா தெரியும். 2வது மைனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் மார்க், நெகட்டிவ் மார்க் இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இதே குழுக்களை போட்டிங்கனாலும் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ நல்லா படித்து தெளிவாக எழுதுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ். ஸோ நம்ம எக்ஸாம் ஒரு பக்கம் எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அங்கே ரெடியூமல் ஆகணும். அதாவது வந்து 3 months, இந்த 3 months முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. அப்படியே அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் எந்த தேதியில் அதை எடுத்ததுன்னு சொல்லி நீங்கள் போடணும். மென்ஷன் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. மென்ஷன் இல்லைனா இந்த எலிஜிபிள் ஆகாது, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக அடிப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட். நம்ம 10th சர்டிஃபிகேட்டில் என்ன ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதுன்னு பார்த்து போடுங்க. ஸோ ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ஒரு மாற்றி போட்டிங்கன்னா கூட ப்ராப்ளம் தான். ஏன்னா ஒரு தடவை நான் 10th பதில் 12th மாற்றி கொடுத்துட்டேன். அதனால எனக்கு நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ப்ரிவியூ பண்ணி பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் அது. ஸோ நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வாழ்த்துக்கள் நல்லபடியாக முடிப்பதற்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.